வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா போய் தண்ணியில் குதிப்போன்னு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ எப்போ எடுத்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் எடுத்த வீடியோ. சரிங்களா, ஏப்ரலில் எடுத்த வீடியோ, வெயில் காலத்தில் எடுத்த வீடியோ. நான் அதை இப்போ தான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, எங்கடா போய் குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் சொன்னார், மகா ஒரு வாய்க்கால் இருக்கு, அங்கே எல்லாருமே குளிப்பாங்க, துவைப்பாங்க, நம்மளும் போய் அங்கே குளிக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி, தண்ணி இருக்கான்னு முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லி போனா, தண்ணி எங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. எனக்கு பயம். நான் படியில் தான் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கேன். என் தங்கச்சி 2வது படியில் நின்று குளிச்சுட்டு இருக்கா. சரிங்களா, எல்லாரும் துணியெல்லாம் துவைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. சின்ன பசங்க, நீச்சல் தெரிஞ்ச பசங்க நீச்சல் அடிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்களும் நல்லா தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு 3 மணி நேரம் குளித்தோம். நாங்கள் தண்ணி இருக்கான்னு பார்க்குறக்கு தான் வந்தோம். இவ்வளோ தண்ணி பார்க்க எங்களுக்கு ஆசை ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வரல, நாங்களே குளிச்சாச்சு. தண்ணி நிறையா போகிறனால குழந்தைங்க இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. அப்படியே கூட்டிகிட்டு வந்தால் படியில் தான் உட்கார வச்சு குளிக்கணும். சரிங்களா, அப்படிங்கும்போது நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. நீச்சல் தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ப்பா. எங்கள் அப்பா எனக்கு நீச்சல் சொல்லி தரவில்லை. எங்கள் அப்பாவுக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நீச்சல் நல்லா அடிப்பாங்க. இங்கே ஒரு தம்பி ஓடி ஓடி போய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள். உங்களுக்கு நான் அங்கே பாருங்கள், நீச்சல் அடிக்கிறான் தம்பி. சூப்பராக உள் நீச்சல், வெளி நீச்சல், எல்லா நீச்சலும் அடிக்குது அந்த தம்பி. அந்த தம்பி நல்லா என் தங்கச்சி நல்லா குதின்னு குதித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா தண்ணியை. என் தங்கச்சி வீட்டுக்கார அவளை பிடிச்சிருக்காரு, சுடிதாரை நல்லா கிணமா பிடிச்சிருக்காரு. அதனால் அவள் விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் நான் படியில் உட்காந்து அவள் தண்ணியில் ஆடுறத வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. குழந்தை மாதிரியே மாறிவிட்டாள் அப்படிங்கிற மாதிரி. தண்ணினால எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. தண்ணியில் குளிக்கிறது அது ஒரு ஜாலி தானே. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. அப்புறம் என் தங்கச்சி இந்த யானைக்குட்டி தண்ணி எடுத்து மேலே அப்படி ஊற்றுமில்ல அப்படி தலைக்கு, அந்த மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கார் சொல்லிகிட்டு இருந்தார், நீ குட்டி யானை மாதிரி தண்ணி எடுத்து அப்படியே உன் தலையில் ஊற்றிக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அவளை அதை தான் செஞ்சிட்டு இருந்தா. அப்படியே பேசி விளையாண்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆடினோம். கொஞ்ச நேரமா 3 மணி நேரம் இருக்கும். நாங்கள் ஒரு 10 மணிக்கு 11, 12, 1, 2 மணி வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரு எங்கே போனீங்க மகான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். இங்கே தான் மாமா இருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு. எங்கள் அம்மா எங்கே போனீங்க பிள்ளைங்களா, சாப்பிட வரல இன்னும் அப்படின்னாங்க. நாங்கள் இங்கே தண்ணியில் ஆடிட்டு இருக்குது அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால் நல்ல தண்ணியில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ன ஒன்றுனா, சாப்பாடு கட்டிட்டு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். குளிக்க சாப்பிட அப்படி இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போகலை. அதனால் சும்மா தண்ணியில் குளித்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா என் தங்கச்சி தான் நல்லா என்ஜாய் பண்ணா. படியில் நின்று அங்கே வருங்க போஸ் எல்லாம் கொடுக்குறா ஃபோட்டோவுக்கு. அப்புறம் எல்லோரும் நீச்சல் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. தண்ணி நிறையா போகுது. வெயில் காலத்துக்கு இங்கே நல்லா குளிக்கலாம்ப்பா. அப்புறம் நான் படியில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். படியில் உட்காந்து குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இங்கே எல்லாம் துணி துவைச்சாங்க இவ்வளோ நேரம். அப்புறம் அவங்க துவைச்சி முடித்தோன்னே கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நாங்களும் துணி துவைக்கணும். சரி, குளிச்சுட்டு கடைசியாக துவைச்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு நாள் போயிருந்தோம் வாய்க்காலுக்கு. அப்போ தண்ணியே இல்லை, கம்மியாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதே வாய்க்கால் தான், ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு டே போகிறப்போ தண்ணி நிறையா போச்சு. இது தண்ணி கம்மியாக போகிற அன்றைக்கி இந்த குழந்தைங்க, அப்புறம் என் தங்கச்சி, என் பசங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே போய் குளித்தோம். இங்கே இப்போ குழந்தைங்க குளிக்கலாம் பாருங்கள். தண்ணி எவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. குட்டியாக நம்ம நின்னோம்னா நம்ம முட்டி அளவுக்கு தான் போகுது. அப்போங்கும்போது குழந்தைங்கள குளிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாய்க்கால் தான், ஆனால் தண்ணி இல்லாதப்போ இது இந்த வீடியோ எடுத்தது. அப்போம்போது என் தங்கச்சி தண்ணியே இல்லை ஆனால் நீச்சல் அடிக்கிறா. தண்ணி இருக்கும்போது நீச்சல் அடிக்க மாட்டேங்கிறா. தண்ணி இருக்கும்போது அவளுக்கு நீச்சல் தெரியாது. தண்ணி கம்மியாக இருக்கும்போது நீச்சல் அடிக்க தெரியும். அவங்க மாதிரி குட்டியோட்டு தண்ணியில் எல்லாம் நீச்சல் அடிக்க விளையாட நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள். தண்ணி ரொம்ப கம்மியாக போச்சு. அப்படியே தண்ணி நல்லா கிளியராக இருந்துச்சு. உள்ளே இருக்க கல், மணல்
எல்லாம் தெரிகிற அளவுக்கு கண்ணாடியாக இருக்குது தண்ணி, சுத்தமான தண்ணியாக தான் இருக்குது. இது வந்து இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் குழந்தைங்கள. அப்போ போய் பார்த்தா தண்ணியே இல்லை. அப்போது நல்லதாக போச்சு, குழந்தைங்களும் விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் தண்ணியிலேயே ஆடிட்டு இருந்தோம் பாருங்கள். நீச்சல் அடிக்கிறா. இங்கிட்ட என் தங்கச்சி வீட்டுக்காரு, அங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரு, என் பசங்க எல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுதுங்க. தண்ணி ரொம்ப கம்மி. அந்த குட்டி பையன் நிற்கிறான் பாருங்கள், கால் அளவு தான் போகுது. அதனால தான் இப்படி குழந்தைங்க என்னங்க இருங்க, குட்டி பையனுக்கே கால் முட்டி அளவு தான் இருக்குது தண்ணி. இதில் வந்து தண்ணி ரொம்ப கம்மி. அதில் அப்படியே நீச்சல் அடித்து பழகிக்கலாம். ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படி நீச்சல் அடித்து பழகிக்கலாம்ப்பா. எங்கள் அம்மாவுக்கு நீச்சல் தெரியும். எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சொல்லியே தரல. அதனால் எனக்கு என் தங்கச்சிக்கு நீச்சலே தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஆசை நீச்சல் அடிக்கணும்னு. ஸ்விம்மிங் கிளாஸ் போகலாமான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் 5000 ரூபா கேட்குறாங்கப்பா. 5000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதனால் சரி வேண்டாம் விடு, நம்ம பிள்ளைங்களை மட்டும் சேர்த்து விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். நல்லா நீச்சல் அடிச்சுட்டு நல்லா தண்ணியில் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படியே ஃபேஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் நாங்கள் சோப்பே போடலைப்பா. ஆனால் நான் தங்கச்சிட்டு சொன்னேன், ஜோதி பாரு மூஞ்சி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஏற்கனவே கலரு, நான் தான் கருப்பு. ஆனால் இந்த தண்ணியில் குளித்து கொஞ்சம் கலர் ஆகிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.